ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு தயாராகியாச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் போகிறோம். ஸ்ரீரங்கத்தில் அங்கே போயிட்டு 2 நாள் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம இப்போ எக்மோரில் வந்திருக்கோம். இன்னும் நம்மளுடைய வண்டி ராக்ஃபோர்ட் இன்னும் வரல, வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ வந்தோடனே அப்படியே போகலாம். இந்த வாட்டி நம்ம கூட மணியன் வந்திருக்காரு. ஸோ வாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராக்ஃபோர்ட் வரான் ஃப்ரெண்ட்ஸ், வரான். அப்படியே லைட்லாம் போட்டுட்டு சும்மா அப்படியே ஜக்கெட் ஜோலியாக வரான். பார்ப்போம். பயணிகளின் சரிவான கவனத்திற்கு வண்டி எண் 1617 சென்னை எழும்பூரிலிருந்து மயிலாடுதுறை வழியாக மன்னார் செல்லும் மன்னார்குடி மண்ணை எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பார்மிலிருந்து 10 மணி 55 புறப்படும். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. உள்ளே போயிட்டு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், S6 டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கே உள்ள ஜெய் ஸ்ரீராம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். நம்ம செல்லக்குடி ராக்ஃபோர்ட் சூப்பராக வந்துட்டோம். இது இல்லைப்பா, மாறி போச்சுப்பா, மாறி போச்சு. அங்கே பாருங்க, வெளியே அவுட்டில் வேறு மாதிரி போட்டிருக்கான், உள்ளே வேறு மாதிரி இருக்கு. எஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம S6 நம்ம ராக்ஃபோர்ட்டில் உள்ள ஏரியாச்சு. நம்ம எப்பயும் போல் நம்மளுடைய ஃபேவரட் சைடு ஹப்பர் மேலே தான் 16 மணியனாக்கு 15 லோயர் பெர்த்து. ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். 11:35க்கு இந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புது எக்மோர்லேருந்து. ஆனால் மார்னிங் 4 மணிக்கு ரீச் ஆக போகுது. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, இந்த ட்ரெயினில் ஏறினா தூக்கம் முடிஞ்சு போச்சு. தூக்கத்தை கொள்ளக்கூடிய ட்ரெயின் தான் இது. ஏன்னா நம்ம 11:30 மணிக்கு ஏறி படுத்தா கூட அப்படி இப்படின்னு நம்ம தூங்க ஆரம்பிக்கிறது 12 மணி ஆகிடும். அப்படின்றதுக்கு 4 மணி ஆகிடும். ஸோ கவனமாக அலாரம் வச்சுட்டு 3:30 மணிக்கெலாம் இருந்தால் தான் நம்ம 4 மணிக்கு ஸ்ரீநகரில் இறங்க முடியும். ஸோ இதில் ஏறி பயணம் செஞ்சால் தூக்கம் அதோ கதி. ஸோ இந்த ட்ரெயினுடைய ஃபேர் என்னன்றதான் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே நம்ம எக்மோர்லேருந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபா வரும், ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். இதே நம்ம தேர்ட் ஏசியில் வரும்போது ஒரு நபருக்கு 635 ரூபா வரும், ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ மணி 12 மணி ஆயிடுச்சு. மார்னிங் பார்க்கலாம். Good morning friends. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ரீரங்கம் இறங்கிட்டோம். கரெக்டாக 4 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 4:15 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டு ஆட்டோ கிடைக்கதான்னு பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியை தரிசிக்க தான் நம்ம முதல்ல போக போகிறோம். அந்த கோவில் கிட்ட நம்ம ரூம் எடுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் எந்த ரூமே போடல. போயிட்டு அங்கே என்ன ரேட்டில் எப்படி ரூம் கிடைக்குதுன்றதை செக் பண்ணலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே டார்க்காக இருந்தது. நம்ம இப்போ ஸ்ரீரங்கத்தை வந்துட்டோம். 4:15 வந்துருக்கோம். சபையில் போயிட்டுருக்கோம். வெளியே போயிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை தரிசிக்க வந்துருக்கோம். சூப்பராக கோயில் பக்கத்துலேயே நம்ம ரூம் எடுக்கலாம். நம்ம ரூமில் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. இங்கே ரூமை தேட போகிறேன். இந்த ரேட்டில் கிடைக்குது, இந்த பட்ஜெட்டில் சூப்பராக ரூம் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே வந்தோம்னா எத்தனை ஆட்டோக்கள் வெளியே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோம்னா நிறைய ஆட்டோஸ் இருக்குது. நம்ம இதில் தான் ஆட்டோ எடுத்து நம்ம கோவிலுக்கு போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வெளியே வந்து ஆட்டோ எடுத்துட்டோம். இங்கேருந்து நம்ம ஸ்ரீரங்கம் கோவில் போகிறதுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ரீரங்கத்தில் கோவில் பக்கத்தில் ரூம் எடுத்திருக்கோம். ஸ்ரீ ரங்கநாத ஆரிய வெஸ்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசா சுப்ரபாதா கோஷ்டி அப்படின்னு சொல்லி இது 2 நாளைக்கு எடுத்திருக்கோம். அதாவது இப்போ மணி 4:45, நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு கிளம்ப போகிறோம். 1500 ரூபா கொடுத்துருக்கோம் 2 பேருக்கு. சூப்பரில், அதுவும் மேலே ஏசியோட சூப்பர் பட்ஜெட்டு. ரூமை காமிக்கிறேன் பாருங்கள். ரூம் எல்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிடுது. இருந்தாலும் 2 பேர் படுத்துக்கிற இந்த பெட்டு ரொம்ப நீட்டா இருந்தது. இன்னைக்கு லைஃப் ஸ்டைலுக்கு இருக்காது போல ஃபால் சீலிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இருக்கு, எக்ஸ்ட்ராவா 2 சேர் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷன் இருக்கு, அங்க மிரர் இருக்கு, குப்பைகளை போடுறதுக்கு குப்பை தொட்டி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நமக்கு ரெஸ்ட் ரூம் கிளீனா இருக்கணும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தாங்க. கூடவே கிரைசர் இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இதை ஏன் யூஸ் பண்ண போறோம் சுடுதண்ணிய, இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன் இருக்கு, சரிங்களா? எப்படி சூப்பராக இருக்குல்ல? நைட்டு மட்டும் படுக்க போகிறோம், அதுதான் ஏசி. மற்ற நேரத்தில் இந்த ஸ்ரீரங்கத்தை சுற்றி சுற்றி பார்க்க போகிறோம். 2 நாளைக்கு எவ்வளோ பார்க்க போகிறோமோ அவ்வளோ பார்க்க போகிறோம். நம்ம புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரியா? ஸ்ரீரங்கத்தை சும்மா அப்படி பார்க்கலாம். ஸ்ரீரங்க ரங்கநாதத்தில் உடனே போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்த பிளாக்ல பார்க்கலாம். See you. Bye bye.